அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்ட மின்சார வாரிய மேற்பார்வையாளர் அவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி சிவகங்கை மாவட்ட செய்தித்தாளில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சோலார் அவங்க அறிக்கை விட்டது சோலாரை பற்றி தான். அப்போ சோலார் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத அரசு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதான் அவங்க விரும்புகிறாங்க. அந்த செய்தித்தாளில் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம போட்ட வீடியோகள் விஷயம்தான். நம்ம பல முறை நிறைய விஷயங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய விஷயத்தை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. 3 கிலோவாட் யார் வீட்டுக்கு பொறுத்துறாங்களோ அவங்களுக்கு 78,000 மானியத்தை அரசு மூலியமாக அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த செய்தித்தாள் மூலியமாக சொல்றாங்க. நீ வருகின்ற காலங்கள் சோலாருடைய சூழ்நிலை தான், சோலாருடைய காலங்களாகத்தான் மாறப்போகுது. அதனாலதான் அவங்க ஒவ்வொரு வீட்லையும் சோலார் இருக்கணும் அப்படின்றத விரும்புறாங்க. அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றத அவங்க அந்த செய்தித்தாள் மூலியமாக நம்மளுக்கு சொல்ல வராங்க. இதெல்லாம் ஒரு சான்று. நம்ம பல முறை வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போட்டதனுடைய சான்றாக தான் இன்னைக்கு அரசே அதை வலியுறுத்துறாங்க. அரசு எந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த சோலார் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத இந்த செய்தி மூலியமாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் நம்ம சொல்றோம், இந்த டிஸ்ட்ரிபியூட் எடுக்கிறவங்க இதன் மூலியமாக வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய சொந்தம், உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு அனைவருக்கும் சோலாரை பொருத்தி வருமானம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம்.